கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ மீன்பிடி அமைச்சர் சந்தர்ப்பத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். இலங்கையில் இருக்கின்ற ஏனைய கரையோர மாவட்டங்களை விட எமது மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் மிக அதிகமான மக்கள் தங்களின் பிரதான வாழ்வாதாரமாக கடற்றொழிலையே நம்பியிருக்கின்றனர். இங்கு சுமார் 1000க்கு மேற்பட்ட படகுகள் சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக கடற்றொழிலில் ஈடுபட்டு வருவதுடன் இதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இன்று எமது மீனவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சினை கடலில் இடம்பெறுகின்ற மீன் திருட்டும் கடற்கொள்ளையும் ஆகும். ஒரு முழுமையான வலைத்தொகுதிக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அவற்றை பழுது பார்ப்பதற்கே நாளொன்றுக்கு 4000 தொடக்கம் 5000 வரை மேலதிக செலவு ஏற்படுகிறது. திருகோணமலை முதல் பொத்துவில் வரையான பகுதிகளில் பலமுறை போராட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் எமது மீனவர்களின் இந்த துயரத்துக்கு கௌரவ அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க பல தடவைகள் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்கவில்லை. நேற்றிரவு கூட இதே கடற்கொள்ளை வாகரை கடற்கரையிலே மீன்பிடியில் ஈடுபட்டவர்களுடைய வலைகளை வெட்டி கொள்ளை நடந்திருக்கிறது. மேலும் கௌரவ சபாநாயகர் அவர்களே, VMS வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் கருவி மீனவர்களின் பாதுகாப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் நடைமுறையில் அது அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பெரும் சுமையாக மாறியிருக்கிறது. ஆரம்பத்தில் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டாலும் பின்னர் சுமார் 35,000 ரூபாய் முதல் 70,000 ரூபாய் வரை வெவ்வேறு கட்டண முறைகளில் மீனவர்களிடமிருந்து பணம் அறவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக மாதாந்த கட்டணமாக ரூபாய் 6,000 வசூலிக்கப்படுவது சாதாரண மீனவர்களுக்கு பாரிய பொருளாதார சுமையாக இருக்கிறது. மின்னலில் தாக்காது என்று அதிகாரிகளால் உறுதியளிக்கப்பட்ட VMS கருவியால் இன்று பல படகுகள் மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகி ஆல்டர்னேட்டர்கள், பேட்டரிஸ், மின்கலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த மின்சார அமைப்புகளும் சேதமடைந்து பல லட்சம் ரூபாய் ஒவ்வொரு போட்டிலும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. கடலில் சிக்னல் துண்டிக்கப்பட்டால் அதற்கான காரணங்களை முறையாக ஆராயாமல் மீனவர்களின் கடலுக்கு செல்லும் அனுமதி பத்திரங்கள் பாஸ் அதிகாரிகளால் முடக்கப்படுகின்றன. பழுது பார்ப்பு என்ற பெயரில் சிந்து மெரைன் நிறுவனம் சுமார் 2,50,000 முதல் 6 லட்சம் ரூபாய் வரையான கட்டணங்களை கோருவதாகவும் நான் அறிகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதேபோன்று கடந்த காலங்களில் கெனோன் படகுகளுக்கு வழங்கப்பட்ட 14 நாள் பாஸ் நடைமுறை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் கச்சாங்காற்று காலத்தில் மீனவர்கள் தினசரி கடலுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இரவு முழுவதும் தூக்கமின்றி தொழிலில் ஈடுபட்டுவிட்டு அதிகாலையில் கரை திரும்பும் மீனவர்கள் இந்த பாஸ் நடைமுறைகளுக்காக 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் போதிய ஓய்வின்றி மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, தொழில் ரீதியான சுமை, கடற்கொள்ளையர்களின் தொல்லை மற்றும் VMS கட்டண சுரண்டல்கள் என அனைத்தும் மீனவர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த விடயங்கள் கௌரவ அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும். இது அவர்களின் வாழ்வுரிமையுடன் நேரடியாக தொடர்பட்ட பிரச்சனை என்பதால் கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே, உரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நடைமுறைகளை தங்களது அமைச்சு மூலம் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் என்ன, VMS கருவிகளுக்கான மாதாந்த கட்டணங்களையும் அதிகப்படியான பழுதுபார்ப்பு கட்டணங்களையும் மறுபரிசீலனை செய்து குறைப்பதற்கும் பேட்டரிஸ் மின்கல பாதுகாப்பிற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? கௌரவ அமைச்சர் அவர்களே,
கச்சான் காற்று காலத்தை கருத்தில் கொண்டு மீனவர்களின் ஓய்வு நேர பாதிப்பை தவிர்க்கும் பொருட்டு பாஸ் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி கெனோன் படகுகளுக்கு பழையபடி 14 நாள் பாஸ் நடைமுறையை மீண்டும் அறிமுகப்படுத்துவீர்களா என்று கேட்க விரும்புகின்றேன். கௌரவ அமாத்தியத்துமா. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக இந்த கேள்விக்கான ஒரு 2 வார காலக்கெடுவை நான் கேட்கின்றேன். காரணம் சபாநாயகர் அவர்களே, நேற்று